ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ 3rd ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருந்து அழகு 1ல் இருக்கிற பொருள்களும் வடிவங்களும் இந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கோமாளி பயன்படுத்தியிருக்கிற இந்த தொப்பியை பாருங்கள். தொப்பி எந்த வடிவத்தில் இருக்குது? அவர் எப்படி குதிச்சாலும் அந்த தொப்பினுடைய வடிவம் மாறுதா? இல்லை, அதை நம்ம பார்க்குற கோணம் தான் மாறுதே தவிர அந்த வடிவம் மாறல. இது என்ன வடிவத்தில் இருக்குங்க? கூம்பு வடிவம் தானே. கூம்பு வடிவம் இங்கே ஒரு நேராக காட்டும்போது நமக்கு கொஞ்சம் வட்ட வடிவத்தில் தெரியுது, ஆனாலும் அது கூம்பு தான் இல்லையா? அவர் தலையை குனிஞ்சி காட்டும்போது நமக்கு ஒரு வட்ட மாதிரி தெரியுது, இருந்தாலும் அதனுடைய வடிவம் என்ன? கூம்பு தான். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொருடைய பொருளும் அதனுடைய வடிவம் என்றைக்குமே அது மாறாது. சரிங்களா? இப்போ நீங்கள் இங்கே இந்த பொருள் என்ன மாதிரி எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பொருளும் இங்கே மரக்கட்டைகள் இருக்குது, கீழே அந்த பழுப்புங்க இருக்குது. சரிங்களா? இப்போ இது ரெண்டும் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு இணைங்க. இந்த மரக்கட்டை நேராக இருக்குது, இதே நிலையில் தான் இந்த பழுப்பும் இருக்குது. இது போல் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்? இணைக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது போல் இணைக்கணும். இணைச்சாச்சிங்களா? மேலே இருக்கிற மரக்கட்டைகளும் கீழே இருக்கிற பழுப்புகளும் ஒரே நிலையில் இருக்கிற மாதிரி இணைச்சிருக்கோம். அடுத்தது ஒரே மாதிரியாக இருக்கிற வடிவங்களை பொறுத்துரும். இந்த வடிவம் பாருங்கள், இந்த வடிவமும் இங்கே இருக்கிற வடிவங்களில் எந்த ஒரு வடிவமும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இரண்டு பொருளும் ஒரே மாதிரியான வடிவமாக இருக்கா? அதே போல் இந்த இரண்டு பொருளும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரியாக இருக்கிற வடிவங்கள். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் இப்படி இணைக்கிறோம். அடுத்து இது பாருங்கள், இது உருளை வடிவம் இங்கே இருக்குது, இது கனசதுரம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கிற வடிவங்களை இணைக்கிறோம். அடுத்து ஒரே மாதிரியாக இருக்கிற வடிவங்களுக்கு வண்ணமிடணும். ஒரே மாதிரியாக வடிவங்கள்லாம் என்னது? இங்கே கனசதுரம் இருக்குது. சரிங்களா? இந்த கனசதுரம் இங்கே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? இந்த நிலையில் இருக்கிற கனசதுரம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கனசதுரம் இருக்குது. இந்த 3 கனசதுரங்களுக்கும் வண்ணமிடணும். இதே போல தான் கனச்செவ்வகம், இங்கே ஒரு கனச்செவ்வகம், இங்கே ஒரு கனச்செவ்வகம் இருக்குது, இதுக்கு வண்ணமிடுங்க. இந்த மாதிரி ஒரே வடிவத்தில் இருக்கிற பொருள்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வண்ணமிடணும். இங்கே கலர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி கனசதுரத்துக்கெல்லாம் ஒரு கலர், கனச்செவ்வகத்துக்கெல்லாம் ஒரு கலர், அப்புறம் இந்த உருளை இருக்கு இல்லையா, அந்த உருளை வடிவத்துக்கெல்லாம் ஒரு கலர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கலர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், வடிவங்களுடைய அணிவகுப்பு. இங்கே வடிவங்களின் அணிவகுப்பில் முதல்ல கனச்செவ்வகம் கொடுத்துருக்காங்க. இந்த சோப் பாக்ஸ் கனச்செவ்வக வடிவத்தில் இருக்குங்களா? இப்போ இந்த சோப் பாக்ஸ் பாருங்கள், அது கனச்செவ்வக வடிவத்தில் இருக்கா? சரி, இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். முகங்கள், விளிம்புகள், மூளைகள் எல்லாமே இந்த பாக்ஸை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, முதல்ல பாருங்கள், இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாருங்கள். அதாவது என்ன அமைப்பில் இருக்குது? தட்டையாக இருக்கா, வளைவாக இருக்கான்னு. இது எல்லாமே எல்லா பக்கமும் எப்படி தான் இருக்குது? தட்டையாக தான் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முகங்கள் அப்படின்றது இதுதான். அதாவது நம்ம என்னென்ன பக்கங்கள் பார்க்குறோமோ அதுதான் முகங்கள். எந்தெந்த பக்கங்கள் இல்லை, மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குது பாருங்கள். முன்னாடி இருக்கா, அதே மாதிரி அடியில் பாகம் இருக்குது. இது சுற்றி எத்தனை பாகங்கள் இருக்குது? அதாவது 4 பக்கங்கள் இருக்குது. ஆக மொத்தம் 6 பக்கம் இருக்கா? அப்போ இது 6 முகங்கள். எல்லாமே தட்டையாக தான் இருக்குது இல்லையா? அதனால் இது தட்டையான 6 முகங்கள். அடுத்து பாருங்கள், இதில் விளிம்புகள் அப்படின்றது இந்த ஓரங்கள் தான் நம்ம விளிம்புகள் சொல்லுவோம். ஓரமாக உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஓரம். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு விளிம்பு, இங்கே ஒரு விளிம்பு, அதே போல் இங்கே ஒரு விளிம்பு இருக்குது, இப்படி ஒரு விளிம்பு இருக்குது. ஆக 4 விளிம்புகள் இருக்கா? இதே போல் தானே அடிப்பாகத்துலேயே இந்த பக்கமும் 4 விளிம்புகள் வருமா? 4 4 8 ஆச்சா? அப்புறம் இந்த சைடில் இப்படி வருது இல்லைங்களா? இந்த சைடு 2, அப்புறம் இந்த சைடு வருமா மேலேருந்து கீழே, அதே போல் இந்த சைடும் வருமா மேலேருந்து கீழே. ஆக மொத்தம் எத்தனை விளிம்புகள் ஆகுதுங்க? 12 விளிம்புகள். சுற்றி 4 விளிம்பு, அடியில் 4 விளிம்பு, இங்கே சைடில் வருது 4 விளிம்பு. ஆக மொத்தம் 12 விளிம்புகள் இருக்குது. இதுவும் நேர் விளிம்புகள். இந்த விளிம்புகள் வளைவாலாம் இல்லை, நேராக இருக்குது. அடுத்து மூளைன்றது இதுதான். மூளை 1 2 3 4 மூளை இருக்கா? அதே போல் அடியிலையும் 4 மூளைகள் வருமா? 1 2 3 4 4 4 8 மூளைகள். இப்போ புரியுதா? இப்போ இதில் முகங்கள் பார்த்தா 6 முகங்கள் இருக்குது, விளிம்புகள் 12 விளிம்புகள் இருக்குது, மூளைகள் 8 மூளைகள் இருக்குது. எல்லாமே தட்டையானது தான், விளிம்புகள் நேராக தான் இருக்குது. இது வளைவான பகுதி எதுவுமே இல்லை. சரிங்களா? இதே தான் கனசதுரத்துக்கும். கனசதுரத்துக்கு இந்த ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கோம். கனசதுரம் இது தான். கனசதுரம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் மொத்தம் 6 முகங்கள் இருக்குது. சுற்றி 4 முகங்கள் வரும், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது சேர்ந்து மொத்தம் 6 முகங்கள் வரும். விளிம்புகள் 12 விளிம்புகள். அதாவது இது சுற்றி 4 விளிம்புகள் வரும். இந்த ஓரங்கள் சொல்கிறோம் இல்லையா, இது 4 விளிம்பு. அதே போல் அடிபாகத்துலேயும் 4 விளிம்பு. இங்கே மேலிருந்து கீழே வருது இல்லையா, இந்த விளிம்புகள் இதுவும் 4. ஆக மொத்தம் 12 விளிம்புகள் வரும். முனைகள் அதாவது மூளைகள் அப்படின்னு சொல்கிறப்படுறது 4. அதே போல் இங்கே அடியில் இருக்கிற 4. ஆக 8 மூளைகள் வரும்.
புரியுதா? இப்போ கனசதுரம் கனசெவ்வகம் புரிஞ்சிச்சு. இதில் என்னன்னா இந்த கனசதுரம் கனசெவ்வகம் வந்து இரண்டுமே தட்டையான பரப்பு தான், இதில் வளைவான பரப்பு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து உருளை. உருளைக்கு இந்த பென்சில் பாக்ஸ் எடுத்துக்கலாமா நம்மக்கிட்ட இருக்கிறது? இப்போ இந்த பென்சில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து உருளை வடிவம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வளைவான பகுதி இல்லையா? அப்போ வளைவான முகம் ஒன்று இருக்குது. இப்படி நேராக வச்சுன்னா நிற்குதுங்களா? அப்போ இது வந்து தட்டையான பகுதி. தட்டையான பகுதி 2 இருக்குது. அடியில் இருக்குது, இங்கே மேலே ஒரு பாகம் இருக்குது. ஆக 2 பகுதி வந்து தட்டையான பகுதி, அதாவது தட்டையான முகங்கள். 1 வந்து வளைவான முகம். அப்போ இதுக்கு வந்து 3 முகங்கள், 2 தட்டையானது, 1 வளைவானது. அடுத்து விளிம்புன்னு சொல்லும்போது இதில் வந்து நேரான விளிம்பு இல்லை, வளைவான விளிம்பு. இதுதான் இந்த ஓரம்ன்றலையும் அந்த வளைவான விளிம்பு இதில் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆக மொத்தம் 2 விளிம்புகள் இருக்குது. இதில் முனைகள் மூளை இருக்கா? இதில் எந்த மூளையும் இல்லை இல்லையா? ஆக 2 வளைவான விளிம்புகள் இருக்குது, 2 தட்டையான முகம் இருக்குது, 1 வளைவான முகம் இருக்குது. இது உருளை. முடிஞ்சுதா? அடுத்தது வந்து கூம்பு. கூம்புக்கு நம்ம அந்த பர்த்டே கேப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பர்த்டேக்கு தலையில் மாட்டுறோம் இல்லையா? இந்த கேப்பு பாருங்கள். இப்போ இந்த பர்த்டே கேப்பு வந்து இது வந்து வளைவான பகுதி, இந்த இடம் வந்து வளைவான பகுதி, இது வந்து தட்டையான பகுதி. சரிங்களா? இப்போ தட்டையான முகம் 1, வளைவான முகம் 1. யாருக்கு? கூம்புக்கு. அடுத்து இதில் வந்து விளிம்பு இருக்கானா? இருக்குது, இங்கே இருக்குது. இதுதானே விளிம்பு, இங்கே இருக்குது விளிம்பு. ஆனால் விளிம்பு வந்து வளைவான விளிம்பு தான் இருக்குது, நேரான விளிம்பு இல்லை. அதுக்கு வளைவான விளிம்பு இருக்குது. அடுத்து முனை இருக்கானா? இருக்குது, முனையும் இருக்குது. முனை வந்து ஒரே ஒரு முனை இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து கோலம். கோலத்துக்கு வந்து ஒரே ஒரு வளைவான முகம் தான் இருக்குது. இதில் வந்து எந்த தட்டையான முகங்கள் இல்லை. அதே மாதிரி இதில் விளிம்பும் இல்லை, முனைகளும் இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்போ இந்த அட்டவணையை நிறைவு செய்யலாமா? இப்போ இது என்ன வடிவம்? கனசதுரம். கனசதுரத்துக்கு தட்டையான முகங்கள் வந்து 6 இருக்குது, வளைவானது எதுவுமே இல்லை. விளிம்புகள் வந்து நேரான விளிம்புகள் 12 இருக்குது, வளைவானது எதுவும் இல்லை. மூலைகள் வந்து 8 மூலைகள். அதே போல் தான் கனச்செவ்வகத்துக்கு 6 முகங்கள் இருக்குது, அதாவது தட்டையான முகங்கள் தான் இருக்குது, வளைவானது எதுவுமே இல்லை. விளிம்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதில் நேரானது வந்து 12 விளிம்புகள் இருக்குது, வளைவான விளிம்புகள் எதுவுமே இல்லை. மூலைகள் வந்து இதில் வந்து 8 மூலைகள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா கூம்பு. கூம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டையான முகம் வந்து 1 இருக்குது. அடுத்து வளைவான முகம் 1 இருக்குது. தட்டையான முகம் 1, வளைவான முகமும் 1. சரிங்களா? அடுத்து விளிம்புகள் இது ஒரே ஒரு விளிம்பு தான் அதுக்கு இருக்குது. சரிங்களா? அதுவும் வந்து வளைவானது தான், நேரான விளிம்பு எதுவுமே இல்லை. மூலைகளின் எண்ணிக்கை வந்து 1. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளை. உருளையில் பார்த்தீங்கன்னா 2 தட்டையான முகங்கள் இருக்குது. இது தட்டையான முகங்கள், 2 தட்டையான முகங்கள் இருக்குது. வளைவானது ஒரே ஒரு, இந்த இடம் வந்து வளைவான முகம், ஒரு வளைவான முகம் இருக்குது. அடுத்து விளிம்புகள் வந்து இந்த இடம் தான் விளிம்புகள். பென்சில் பாக்ஸை வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ அந்த விளிம்புகள் வந்து 2 விளிம்புகள் இருக்குது. இந்த விளிம்புகள் வந்து வளைவான விளிம்புகள் தான், நேரான விளிம்புகள் இதுக்கு இல்லை. அடுத்து மூலைகளின் எண்ணிக்கை, மூலைகளே இதில் இல்லை, அதனால் டேஷ் போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோலம். இந்த கோலத்துக்கு வந்து முகங்கள் வந்து தட்டையானது இல்லை, வளைவான ஒரே ஒரு முகம் தான் இருக்குது, அதுவும் வளைவான முகம் தான். விளிம்புகள்லாம் நேரான விளிம்பும் இல்லை, வளைவான விளிம்பும் இல்லை. மூலைகளின் எண்ணிக்கையும் இதில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது பயிற்சி செய்வோமா? இப்போ வந்து எனக்கு விளிம்புகளும் மூலைகளும் இல்லை, அது யார்? இந்த வடிவு தான், விளிம்பும் இல்லை, மூலைகளும் இல்லை. இது வந்து கோலம். எனக்கு 6 தட்டையான முகங்களும் 12 நேர் விளிம்புகளும் உள்ளன, அது வந்து இந்த வடிவம். இதுக்கு தான் வந்து 6 தட்டையான முகங்கள் இருக்குது, 12 விளிம்புகளும் இருக்குது. இது என்ன வடிவம்ங்க? அது கன செவ்வகம். அடுத்து வந்து எனக்கு 2 வளைவான விளிம்புகள், 2 வளைவான விளிம்புகள் இருக்கிறது இந்த வடிவம். இது வந்து உருளை. இது என்ன வடிவம்? இது உருளை. அடுத்து எனக்கு ஒரே ஒரு மூலை மட்டும் உள்ளது, எனக்கு ஒரே ஒரு மூலை மட்டுமே உள்ளது, ஒரே ஒரு மூலை இருக்கிறது கூம்பு. இந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரோபோ பொம்மையில என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. இது வந்து கூம்பு, மேலே இருக்கிறது கோலம், இது கனசதுரம், இதுவும் கனசதுரம். இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கனசதுரங்கள், இது வந்து உருளை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உருளை, இங்கே உருளை இருக்கு, கீழே சின்ன சின்ன கனசதுரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? மாதிரிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த வடிவங்களுக்கு மட்டும் நம்ம இங்கே வண்ணமிட்டோம். இது ஒரு மாதிரி படம். இந்த மாதிரி படத்தில் என்னென்ன வடிவங்கள்லாம் இருக்குது? இது வந்து உருளை, கீழே இருக்க சக்கரங்கள் உருளை, இது இந்த பகுதி வந்து கனச்செவ்வகம், முன்னாடி இருக்கிற பகுதி வந்து கனசதுரம். அப்போ அந்த வடிவங்களுக்கு கலர் பண்ணிவிடுங்க. இங்கே கேமரா மாதிரி வச்சுருக்காங்களா? இதில் வந்து இதெல்லாம் வந்து உருளை, இந்த 3 பகுதியும் வந்து உருளை வடிவம், நடுவில் இருக்கிறது கனசதுரம், இந்த பக்கமும் இருக்கிறது கனச்செவ்வக வடிவம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே இருக்கிறது கனச்செவ்வக வடிவம், மேலே இருக்கிறது கனசதுரம், இங்கே இதுக்கு மேலே இருக்கிறது கூம்பு வடிவம். அப்போ அந்த வடிவங்களுக்கு கலர் பண்ணுங்கள். இந்த பொம்மையில் பாருங்கள், இந்த மாதிரியில் வந்து என்ன வடிவங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது கூம்பு, இது வந்து கனச்செவ்வகம், நடுவில் இருக்கிறது கனசதுரம், இது கனச்செவ்வகம், இந்த 2மே வந்து உருளைகள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அடுத்து ஆராய்ந்து அறிவோமா. இதில் பார்த்தீங்கன்னா கனச்செவ்வகம் மற்றும் உருளைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மாதிரி. கனச்செவ்வகம் இருக்கணும், அடுத்து வந்து உருளை இருக்கணும். அதை கொண்டு உருவாக்கப்பட்ட மாதிரி எதுன்னா இந்த டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான்.
கீழே வந்து உருளைகள் இருக்கா, நடுவில் வந்து கனச்செவ்வகம் மேலே வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் வந்து அந்த மாதிரி வடிவம். அடுத்து பின்வரும் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேண்டும்? எத்தனை கனசதுரங்கள் வேணும் அதுக்கு பாருங்க. இங்கே 1 2 3 4 5 6 ஆக 6 கனசதுரங்கள் இதுக்கு வேணும். சரிங்களா? அடுத்தது ஒரு ராக்கெட் மாதிரியை உருவாக்க எந்த தொகுப்பை பயன்படுத்த வேண்டும்? ராக்கெட் மாதிரி வேணும்னா ஒரு சதுரம், ஒரு உருளை, ஒரு கூம்பு, இந்த பகுதி தான் நமக்கு வேணும். இந்த தொகுப்பு தான் நமக்கு வேணும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்க வடிவங்கள்லாம் பயன்படுத்தி இந்த குழந்தைங்களை வந்து அமைப்புகளை பயன்படுத்த சொல்கிறாங்க. அமைப்புகள் அப்படின்றது என்னென்னா வடிவங்களோ இல்லை கலர்ஸாக வச்சு நம்ம அடுத்தடுத்து கொண்டு வர்றது தான் அமைப்பு. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அமைப்புகள்லாம் எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்கள், இங்கே கனசதுரம் கூம்பு மாறி மாறி வருது, அது ஒரு அமைப்பில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கலர்ஸை வச்சும் நீங்கள் இதை பார்க்கலாம். க்ரீன் கலரில் பிங்க் கலர், க்ரீன் பிங்க், க்ரீன் பிங்க், க்ரீன் பிங்க். அடுத்து என்ன வரணும்? இங்கே க்ரீன் தான் வரணும். சரியா? இந்த மாதிரி கலர்ஸ் வச்சும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வடிவங்கள் வச்சியும் கனசதுரம் கூம்பு, கனசதுரம் கூம்பு, கனசதுரம் கூம்பு, கனசதுரம் கூம்பு. அடுத்து என்ன வரும்? கனசதுரம் தான் வரும். அதை மாதிரியும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்? கலர்ஸ் வச்சு பார்க்கலாம், இல்லை வடிவத்தை வச்சு பார்க்கலாம். எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ. அடுத்து என்ன வரணும்? எல்லோ. அப்போ எல்லோ டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி அதே வடிவங்களை வச்சு பார்த்தா கனச்செவ்வகம் உருளை, கனச்செவ்வகம் உருளை, கனச்செவ்வகம் உருளை, கனச்செவ்வகம் உருளை. அடுத்து என்ன வரணும்? கனச்செவ்வகம் வரணும். இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், கூம்பு உருளை. அப்போ இங்கே என்ன வரணும்? லாஸ்ட்டாக உருளை வந்துடுச்சு. அப்போ அது பக்கத்தில் என்ன வரணும்? கூம்பு. கரெக்ட். அடுத்தது கற்றல் பயணம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பகுதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு செக் பண்ணிடலாமா? ஒரே மாதிரியான வடிவங்களை வட்டமிடுக. இதில் எது ஒரே மாதிரியான வடிவங்கள்? இந்த பாக்ஸும் இந்த செங்கல், இது ரெண்டும் தான் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற வடிவங்கள். சரியா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மாதிரியில் பயன்படுத்தப்படாத வடிவம் எது? இந்த மாதிரியிலே இல்லாத வடிவம் இது உருளை, மேலே இருக்கிறது கூம்பு, இது வந்து செவ்வகம், கனச்செவ்வக வடிவம். இப்போ அதில் இல்லாதது கனசதுரம் இல்லை, கோலம் இல்லை, இல்லையா? இங்கே கோலமும் இல்லை. அடுத்து வேற என்ன இல்லை? உருளை இருக்குது, கூம்பு இருக்குது. அப்போ இதில் இல்லாதது கனசதுரமும் கோலமும் தான் இல்லை. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதுல கோலம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கோலத்தை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 தட்டையான முகங்கள் மட்டும் கொண்ட வடிவம். 2 தட்டையான முகங்கள் எது இருக்குது? மேலையும் கீழையும் தட்டையாக இருக்கிறது உருளைக்கு மட்டும்தான் 2 தட்டையான முகங்கள் இருக்குது. சரிங்களா? அதை வட்டம் போடுங்க. ஒரே ஒரு வளைவான விளிம்பை கொண்ட வடிவத்தை வட்டமிடுக. ஒரே ஒரு வளைவான விளிம்பு. வளைவான விளிம்பு வந்து இங்கே கூம்புக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வளைவான விளிம்பு இருக்குது. உருளைக்கு வந்து 2 வளைவான விளிம்புகள் இருக்குது, மேலையும் கீழையும். அப்போ கூம்புக்கு தான் அந்த ஒரே ஒரு வளைவான விளிம்பு இருக்குது. அப்போ கூம்பை வட்டமிடுங்க. கனசதுரத்துக்கும் கனச்செவ்வகத்துக்கும் வளைவான விளிம்பே இல்லை, அதுக்கு நேரான விளிம்பு தான் இருக்குது. அடுத்து அமைப்பில் அடுத்து வரும் வடிவம் எது? இந்த அமைப்பில் அடுத்து என்ன வடிவம் வரணும்? செக் பண்ணுங்கள். முதல்ல கனசதுரம் இருக்குது, உருளை இருக்குது, கோலம் இருக்குது, கூம்பு இருக்குது. அடுத்து கனசதுரம், உருளை, கோலம், கூம்பு. அடுத்து என்ன வரணும்? கனசதுரம். இந்த கனசதுரம் தான் அடுத்து வரணும். எஸ், கரெக்ட். அடுத்தது நான் கற்றவை. என்னால் ஒரே வடிவத்தின் மாறுபட்ட நிலைகளை கண்டறிய முடியும். ஒரே வடிவம், அதாவது இந்த உருளை அப்படின்றது நேராக இருக்கும்போதோ இல்லை சைடில் சாஞ்சிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதனுடைய வடிவத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா டிக் பண்ணுங்க. வடிவங்களின் பண்புகளை அறிய முடியும். அதுக்கு எத்தனை முகங்கள் இருக்குது, அதனுடைய விளிம்புகளுக்கு எத்தனை இருக்குது, ஒவ்வொரு வடிவத்துக்கும் எத்தனை விளிம்புகள் இருக்குது, அதனுடைய முகங்கள் எத்தனை, அதனுடைய மூளைகள் எத்தனை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? அப்போ டிக் பண்ணிக்கோங்க. வடிவங்களை கொண்டு மாதிரிகள் உருவாக்க முடியும். மாதிரிகள் அப்படின்னா இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த லாரி மாதிரி, ராக்கெட் மாதிரி வடிவங்களை வச்சு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. வடிவங்களின் அமைப்புகளை உருவாக்க முடியும். வடிவங்களை வச்சு அமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்னா இதையும் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.